ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதின எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இவங்களுக்கு இன்டர்வியூ கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அந்த இன்டர்வியூ சம்மந்தமாக என்ன மாதிரியெல்லாம் இன்டர்வியூ வரலாம், என்ன மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத நம்ம டெய்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு வரோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 10 கேள்விகள் முக்கியமான கேள்விகள் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப், அப்புறம் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் எல்லாருக்குமே இப்போ ரிசல்ட் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு. ரிசல்ட் வந்தப்புறம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னோடய மார்க் இவ்வளோ, எனக்கு கட் ஆஃப்குள்ளே வருமா, எனக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம கட் ஆஃப் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இவங்களுக்கெல்லாம் தனியாக போட்டிருக்கோம். ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாமே நம்ம தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் இவ்வளோ வரும், இவ்வளோ வந்தால் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகலாம். அதை பற்றி நிறைய சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன். எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்துள்ள இடம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா, மதுரை மாவட்டத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயுமே நீதிமன்றம் இருக்குது. ஆனால் சென்னை மாவட்டத்தோட பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது. இரண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நீதிமன்றம் சார்பாக நம்மளை போகிறோம் அப்படின்றதுனால சட்டத்துறை அமைச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் பார்த்திங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் சே. ரகுபதி அவர்கள். மூணாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யார் ஒருத்தருக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. அது பார்த்திங்கன்னா 1862 ஜூன் 26 சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் வேறு, மதுரை உயர்நீதிமன்றம் வேறு. மதுரை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2004 ஜூலை 24 தொடங்கப்பட்டது மதுரை உயர்நீதிமன்றம். ஐந்தாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்ங்க. இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா அண்ணா சாண்டி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்கறதுக்கு நிறைய சான்ஸுங்க. ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலான நீதிமன்றம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆறாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தாங்க. இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது. ஏழாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, சமூக நீதி நாளாக அறிவித்துள்ள நாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக நீதி நாளாக அறிவித்துள்ள நாள் செப்டம்பர் 16. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் புதிய கொடி என்ன நிறத்தில் இருக்கும். அதாவது உச்சநீதிமன்றத்தோட புது கொடி என்ன நிறத்தில் இருக்கும்னா நீல நிறத்தில் இருக்கும். அது இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க.
இருந்தாலுமே வந்து நமக்கு இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவுக்கு நம்ம வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஆல்ரெடி நம்ம படித்ததெல்லாம் ஒரு 2-3 மாதம் ஆனதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து மறந்து போயிருக்கும். திரும்பி நம்ம படித்ததை இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ்க்கு என்னென்னலாம் படித்தோமோ ரிட்டன் எக்ஸாமுக்கு அது எல்லாமே திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது சம்மந்தம் நம்ம ஃபுல்லாகவே வந்து நீதித்துறை சம்மந்தமாகவுமே வந்து படிச்சிருப்போம், கரண்ட் அஃபேர் படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். அதை திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 9வது கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை. இதுவுமே வந்து நமக்கு ரிட்டன் எக்ஸாமில் கொடுத்துருந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது உள்ள நீதிபதியின் எண்ணிக்கை வந்து 67. இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் பாலின உணர்வு மற்றும் உள்புகார்கள் குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? திரும்ப படிக்கிறேன். உச்ச நீதிமன்றத்தின் பாலின உணர்வு மற்றும் உள்புகார்கள் குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஹேமா கோஸ்லி அவங்களோட தலைமையில் தான் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தாங்க. நம்ம சீனியர் பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர் இவங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இல்லை, வெறும் வந்து இன்டர்வியூன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருந்ததுன்னா உங்களுக்கு அது உங்களுடைய வேலை சம்மந்தமாக அது சம்மந்தமாக வந்து ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்து செய்ய சொல்லலாம். ப்ராக்டிக்கல் இல்லாத பட்சத்தில் உங்களை இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து கேட்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சம் உங்களை கேள்விகள் தான் கேட்பாங்க. அதனால் நம்ம படித்ததையே திரும்ப வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து தான் படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அதை திரும்ப நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் உள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ் கூட நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம கொடுத்துருப்பாங்களே அதையுமே ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிட்டு போங்க. அதில் கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து சம்மந்தமாக கேட்கலாம். எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எப்போ வந்து எலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து வரும், கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்ருங்க. கூடிய சீக்கிரமே வந்து வந்துடும். இந்த நியூ இயருக்கு அப்புறம் பொங்கலுக்குள்ளே, அதாவது ஜனவரி 1st வீக் அல்லது 2nd வீக்குள்ளே சீக்கிரமே வந்து நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் கட் ஆஃப் வந்து வந்துடும். ஆஃப்டர் பொங்கல் நம்மளுக்கு இன்டர்வியூ நடக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் போகும். ஆல்ரெடி ரிசல்ட் இப்போ ஒரு ரிசல்ட் வரும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. சீக்கிரமே நமக்கு இன்னும் ஒரு 2 வாரங்களில் நமக்கு செலெக்ஷன்ஸ் ப்ராசஸும் வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூ தாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்டர்வியூக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம படித்ததை வந்து திருப்பி ஒரு தடவை படித்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.